எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பிற்கினிய குருவிற்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோயிலூர் என்.ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். புதன்கிழமை மே மாதம் 7/5/2025 உத்தராயணம் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 24ஆம் நாள். இன்றைய நாளுக்கான விசேஷம் ஏகாதசி திதி, மீனாட்சி திருக்கல்யாணம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் புதன் சூரியன், அதாவது புதன் கிரகம் நீச்சத்திலிருந்து விடுபடுகிறார். குருவின் வீட்டில் இருந்தவர் இப்பொழுது மேஷ வீட்டிற்கு வருகிறார், செவ்வாய் வீட்டுக்கு வருகிறார். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு, சனி, சுக்கிரன். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 9 மணி 30 நிமிடம் முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 11 மணி 30 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. குளிகை 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. இன்றைய திதி தசமி திதி 2 மணி 30 நிமிடம் வரை, பின்பு ஏகாதசி திதி. இன்றைய யோகம் வியாக்கியத பாத யோகம். இன்றைய கரணம் 2 மணி வரை கரசி, பின்பு வனிசை கரணம். இந்த நட்சத்திரம் பூரம், சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் திருவோணம். மகர ராசிக்கு சந்திராஷ்டிரம். அன்றைய நாளுக்கான விசேஷ பதிவுகள்: ஏகாதசி திதி பெருமாள் வழிபாடு. இன்று மீனாட்சி, அன்னை மீனாட்சி சொக்கநாதருக்கு திருக்கல்யாணம். பிட்டிக்கு மண் சுமந்த பெருமான், கடலில் தத்தளிக்கின்ற, துன்பக்கடலில் தத்தளிக்கின்றவர்களை தூக்கி பிடித்து நிறுத்துவதற்காக வந்த சொக்கநாத பெருமான். அன்னைக்கும் தந்தைக்கும் திருமணம். திருமணத்தில் தவறாமல் கலந்து கொண்டு அவர்களின் ஆசைகளை பெற்று அருள வேண்டும். அதாவது நம்ம வாழ்த்த முடியாது, அவங்க அதை பார்த்து நம்ம அவங்களோட அருள் நம்ம பெற்றுக்கணும். அதுபோல இந்த நன்னாள்லாம் நடத்துறது எதுக்கு அப்படின்னா, அங்க போய் ஒற்றுமையா கலந்துக்கிட்டு அந்த வைபவத்தை கண்குளிர பார்த்து அன்னையின் அருளையும் அப்பனின் அருளையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சடங்கு சம்பிரதாய முறைகளை பின்பற்றி வருகிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய சகோதர ஒற்றுமையையும் எல்லோரும் சமாதான நெறிமுறையும் கடைபிடிக்க வேண்டியதுதான். இது போன்ற விழாக்களை நம்முடைய தர்மங்கள் நியமித்து வைத்திருக்கின்றன. அதனால தொலைவில் இருப்பவர்கள் இல்லாமல் அருகாமையினர்கள் கண்டிப்பாக சென்று கலந்து கொண்டு ஐயனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, சூரியனுடன் புதன் இணைந்து மிகுந்த முயற்சிகளிலே ஈடுபடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இன்றையிலிருந்து உங்களுக்கு. அதனால் சாந்தம், நிதானம், அறிவுபூர்வமாக செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு வெற்றி, வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அமைப்பு, மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு அமைப்பு, ஒரு இன்பச் சுற்றுலா அல்லது வெளி உலக வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த நாளிலிருந்து அவ்வளோ அற்புதமான ஒரு அமைப்பை காட்டுகிறது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரை இந்த நாள் சற்று டென்ஷன், அதாவது மனக்கலக்கத்துடன் செல்லக்கூடிய அமைப்பு. வார்த்தைகளில் கடுமை தன்மை காட்டும், அதுவே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும். அதனால சற்று கவனம், எச்சரிக்கை தேவை இன்று உங்களுக்கு. கண்ணியமிக்க கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு நட்புக்கள் விரும்பி உதவி செய்கின்ற அமைப்பு, அல்லது நட்புக்கு நீங்களே ஏதேனும் உதவி செய்யக்கூடிய அமைப்பு,
இன்றைய நாளில் இருக்கிறது. அதாவது சுப செலவுகள் ஏற்படுகின்ற அமைப்பு. சிம்ம ராசி நண்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரை இந்த நாள் சற்று லாபகரமான நாளாக இருந்தாலும் உங்களோட வார்த்தை செயல்பாடுகளில் கவனமாக இருப்பது நன்று. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் இந்த நாள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்திருக்கின்ற செயல் இன்று முடிவடையும் அல்லது அதற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரை இந்த நாள் வரவுகள் மேலோங்கி ஒரு மகிழ்ச்சி களிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை இந்த நாள் விரை செலவுகள், அதாவது தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மகன் மகள் வழியில் செலவுகள் உண்டு. சற்று கவனம், எச்சரிக்கை. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு விரயம்னா திரும்ப வர்ற விரயம் இல்லை, திரும்ப வர முடியாத அளவுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இன்று கவனம், எச்சரிக்கை தேவை. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் மிகுந்த ஒரு ஆன்மீக பயணம் அல்லது ஆன்மீக பயணத்தின் வாயிலாக கிடைக்கின்ற பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் என்ற ஒரு அமைப்புகள் இருக்கிறவங்க வெற்றி பெறுவாங்க. சாதாரணமா இருக்கிறவங்க ஒரு குடில் அமைச்சு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் இருக்கின்றது. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் தான் பயின்ற கல்வி, தான் பெற்ற வேலை, தான் நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பம், இது போன்ற அமைப்புகள் ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது சாந்தமான, இப்போ ராசிக்குள்ள புதன் இருந்தாரு, புதன் பயிற்சி ஆகிட்டார். அவர் யாருக்குடையவர்? நாளுக்குடையவர் தானே, நாளுக்கும் ஏழுக்கும் உடையவர். 7ஆம் இடம்ங்கிறது பொருளாதாரம், 4ஆம் இடங்கிறது சுகம், சுகஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில். அப்போது நிச்சயம் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் இன்று உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.